نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், வமா உபர்ரியு நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸு நீங்காமல் ஆகிவிட்டது. இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, நிச்சயமாக என் நஃப்ஸு தீயதை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை சொன்னது யார் அப்படின்னாக்கா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. பொதுவாகவே எல்லா நபிமார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் சில சமயங்களில் அவர்களை அறியாமல் சில காரியங்கள் அவர்களின் மூலமாக சிறிய அளவிலே நடந்துவிடும். அதாவது எதையெல்லாம் நம்ம ஜாயிஸ் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய பாவத்தை கட்டுப்பட்டது. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹசனாத்துல் அபுராரி சய்யாத்துல் இல் முகர்ரபீன், நல்லவர்களுடைய நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களுக்கு அது தீங்காக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கும். நல்லவங்க மனசில் லேசாக ஒரு தப்பாக பிறர் நினைச்சாலும் கூட அல்லாஹ் உடனே அவங்களுக்கு வேதனை கொடுத்துருவான், தண்டனை கொடுத்துருவான். அதே நேரத்தில் ஒரு சாதாரண நம்மளை போன்ற மக்கள் தவறாக லேசாக நினைச்சாலும் கூட அடுத்த நிமிஷத்தில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடுவான். பொதுவாகவே ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நன்மையை நினைத்து அதை செய்தால் 10 நன்மை, ஆனால் செய்யாமல் விட்டுவிட்டால் ஒரு நன்மை கொடுக்கப்படும். ஆனால் தீமை அப்படி அல்ல. தீமையை ஒன்று செய்யணும்னு நினைச்சு அதை செய்யாமல் விட்டுவிட்டால் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு தீமை எழுதப்படாது. ஆனால் அதை செய்தால் ஒரு தீமை எழுதப்படும். இப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளனாக இருக்கிறேன், நம்ம மேலே எவ்வளோ கிருபை செஞ்சுருக்கா அல்லாஹ். தீய எண்ணம் மனிதனை நாசமாக்கிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மக்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா, 2 நெருங்கிய நண்பர்கள் இப்படியே மலை பிரதேசத்தில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இதில் வண்டியில் குதிரை போயிட்டே இருக்காங்க.
போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நண்பா இந்த பூமி எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பசுமையாக இருக்குது. இந்த பூமி எவ்வளோ பசுமையாக இருக்குது. அப்படியே மேலே இந்த மலைக்கு மேலே ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அழகான ஒரு வீடு கட்டணும், எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பை வச்சு அற்புதமான ஒரு வீடை கட்டி அதில் போய் உட்காந்தாக்க இனிமையான காற்று, பசுமையான பூங்கு எல்லாமே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறார். சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவர் சொல்கிறாரு, நான் ஒரு வீடு கட்டலான்னு ஆசைப்படுறேன்டாரு. எங்கே கட்ட போகிறீங்கன்னு கேட்டார். உங்கள் வீட்டுக்கு மேலே கட்ட போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு மேலே கட்ட போகிறேன்டார். நானும் நீ சொன்ன மாதிரியே நானும் அற்புதமான வீடு கட்டுவேன். ஆமாம் அப்படி சொல்கிறாரு. இப்போ இவர் கேட்குறாரு, சரி நீ வீடு கட்ட போகிற, நான் வீடு கட்டிட்டு வச்சுக்குவேன். இப்போ நீ கட்டின வீட்டில் இருந்து அந்த ஓடை எந்த வழியாக போகும், சாக்கடை கிட்ட போகும் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் வீட்டிலேருந்து போகும். அல்லது எங்கிட்ட வழியாவா? அதெல்லாம் முடியாது, வேற எங்கே பற்றி போட்டு. ஆஹா அப்படித்தான் போகும். மேலேருந்து பார்த்தா உங்கள் வீட்டு தான் கீழே இருக்குது, அந்த இடத்துல போகும் அப்படின்னு சொல்ல அவருக்கு கோவம் வந்துருச்சு. கீழே உடனே வாழை உருண்டார். அந்த காலத்தில் எல்லாமே வாழை தொங்க விட்டுருப்போம், எல்லாமே வாழை உள்ளார். வாய் உழுகு ஓயமான நண்பர்கள் பார்க்காம அடிச்சு விட்டோம். கட்டாத வீட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கு நண்பருக்கு மத்தியில் தப்பு வந்துருச்சு. அப்போ இவர் அவரை கொலை செஞ்சவனையும் இது ஊரில் பரவி கொலை செய்யப்பட்ட சொந்தக்காரெலாம் இவனை வெட்டி போட்டாங்க. இப்படியே இவனுடைய குடும்பம் அவனவங்கிட்ட அவங்களுடைய கூட்ட கடைசியில் குடும்பத்தினுடைய பிரச்சனையாகி மோதல் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை மட்டும் 700 வருடம் வரைக்கும் சண்டை கொடுத்தாங்களாம். இதை கட்டாத வீட்டுக்கு கட்டின மாதிரி ஒரு கப்பலை பண்ணி உன் வீட்டுடைய சாக்கடை இந்த பக்கம் வரக்கூடாது அப்படி சொல்ல அப்படித்தான் வரும், அப்படித்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை என்ன ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட 700 வருடம் வரைக்கும் கெட்ட எண்ணங்கள் மனிதனை போட்டு வாட்டி பல உயிர்கள் சேர்றதுக்கு காரணமாயிட்டாங்க அந்த காலத்தில். இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரு வீட்டில் அருமையான பிரியாணி ஆக்கிட்டாங்கனாக்கா பக்கத்துக்கு அவனுக்கு அப்படியே வாசலை போகுது. அவன் பிரியாணி ஆக்கி சாப்பிட்றானா, நம்ம கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்க மாக்கிறான் அவன். பாரு நாளைக்கு நாக்குன்னு பாரு அப்படிமா. சின்ன பிள்ளைலாம் பாவம் என்ன செய்யுங்க, இப்படி பறக்குங்க. தான் பக்கத்து வீட்டில் பிரியாணி இருக்கிறாங்க, நாய்க்கு போன உனக்கலாமா? இல்லைத்தா என்னால் இருக்க முடியல, நாளைக்கு நம்மாக்கலாமா? சரி அதெல்லாம் இவங்க ஆக்கினாக்கா அந்த உள்படியா அது இவங்க முடியாது. நான் சின்ன பிள்ளைங்கிறது வேறு விஷயம், ஆனால் பெரியவங்கனாலேயே தாக்கிக்கொள்ள முடியாது. பக்கத்து வீட்டில் ஒரு பிரியாணி ஆக்கியிருந்தாங்கனாக்க நமக்கே அது ஹவா நப்ஸு விடமாக்கிது, நப்ஸு தூண்டுது. போய் சாப்பிடு, கூப்பிடாலும் பரவாயில்ல, யார் நம்ம பக்கத்து வீட்டுக்கு இருந்தாலும் அப்போ அப்படிங்குது. இது மனிதன் தீயது பக்கம் போய் சேர்த்துரும். இன்ன நப்சல் அம்மாரத்தும் பிசு, தீயதைத்தான் அது செய்யாது, நம்மளை ஏவும், தீயதை செய்ய சொல்லும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, காலிஃபின் நப்ஸ வ ஷைத்தான, ஷைத்தானுக்கும் நப்ஸுக்கும் மாறு செய்யுங்கள். நப்ஸுன்னு சிக்கக்கூடாது. அதற்கு சுஹைல் தஸ்தரின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க தன்மையில் வாழ்ந்தாங்க. ஹாஃபிதுல் குர்ஆன் 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணவங்க, 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணவங்க. அப்போ அந்த பக்கத்தில் முஸ்லீம்கள்லாம் படை நடத்துறவர்கள், படைக்கு விரோதிகளோட சண்டை உறக்காண்டி போனாங்க.
அப்போ அவங்க நினைக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகிறது கடமையாச்சே, யுத்தத்துக்கு போகிறது கடமையாச்சே, நம்மளும் போகலாமா அப்படின்னு என்ன வருது. இப்போ நப்ஸ் சொல்லுது, போ 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 அப்படின்னு சொல்லுது. ஒன்று என்ன நப்ஸு போகணுன்னு சொல்லுது, ஏன் அப்படி சொல்லுது அப்படின்ட்டு யோசித்து பார்த்தாங்க. அல்லாத கேட்டாங்க, யாரெல்லாம் நப்ஸ் இப்படி வந்து போகணுன்னு சொல்லுது, இது நல்ல செய்யலாம் கெட்ட செய்யலாம் எனக்கு தெரியல, நீ சொல்லு. அப்போ சொன்னாங்களா, அல்லா அவள்கிட்ட வந்து ஒரு உதிப்பு வந்துச்சான், ஏன் போய் சொல்லுனாக்கா, நீ தனிமையில் இருக்க மாட்ட, சண்டைக்கு போனாக்கா எல்லாத்தையும் ரெண்டு கலந்துருவ, அப்போ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நப்ஸ் சொல்லுச்சு. அப்படியா, அப்போ நான் யாரோடையும் சேர மாட்டேன், தனியாக முடியும் சொல்லிக்கிறார், தனியாக போகணும். அப்படி தான் போ நப்ஸ் சொல்லுது, போ அப்படிங்குது. திருப்பி யோசிக்கிறாங்க, ஏன் இப்படி சொல்லுது நப்ஸுன்னு. ஒன்றே அது யார் தான் இதுக்கு விளக்கத்தை கூறாளாக இருக்கு. இந்த மாதம் உள்ளதை கிடச்சி என்னன்னாக்கா, அப்போ வந்து எல்லாருமே என்ன செய்வாங்கனாக்கா, ரெண்டு பேராக சேர்த்து சமைப்பாங்க, அதில் 10 பேர் சமைப்பாங்க நைட் நேரத்தில். அந்த மாதிரி நீ 10 பேர் சேர்ந்து சமைப்பில்ல நீயே, அப்போ ஜாலியாக இருப்பீங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நப்ஸ் சொல்லிச்சான். அப்போ சொல்லுவாங்களா, நான் அப்படி போனாலும் கூட நீ அவ்வளோ சேர மாதிரி தனியாக தாக்குங்க. அப்படியா சொல்கிற, இருந்தாலும் போ நப்ஸ் திருப்பி சொல்லுது, போ. திருப்பி என்ன செய்யணுன்னாக்கா, ஏன் இப்படி சொல்லுது, திருப்பி சொல்லுது, இவ்வளவு நம்ம மாற்றம் செய்கிறோம், இது தோல் சொல்லுது அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்போ திருப்பி உங்களுக்கு நப்சல் தோணுது, நீ போனாக்கா எல்லாத்துக்கும் பேசுவீல, எது இருந்தாலும் நான் 2 கலந்துக்கிடுவேன். இல்லை கலக்க மாட்டேன், யாரும் சேர மாட்டேன், சன்னியாசி சண்டை போடுவேன், அல்லாண்ட கேட்பேன், யாரை விரும்பும் கேட்பேன், அதெல்லாம் எனக்கு காணிக்கலாம், அந்த சண்டை போட்டு ஒதுக்கிடுவீங்க. இருந்தாலும் போ நப்ஸ் சொல்லுதான், நப்ஸு இருந்தாலும் போ அப்படின்னு. அப்போ திருப்பி எல்லாருக்கும், யாரெல்லாம் எனக்கு இது வரைக்கும் இதனுடைய நப்ஸுடைய தீயதை பற்றி எனக்கு விலை கொடுத்துட்டேன், இது எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன சொல்லு அப்படின்னாக்கா. அப்போ நப்ஸுக்கு சொல்லலாம், நான் அது யுத்தத்துக்கு போனால் விரோதி உன்னை அடிச்சிருவான், நீ மௌத்தா போயிடுவ, ஆனால் ஓன்கிட்ட இருந்து டெய்லி என்னது அடி வாங்கி எழுதி சாகிறத விட ஒரே செத்து நல்லது இல்லையா, அங்கானே போங்க. நீ இப்போ நப்ஸ் என்ன சொன்னாக்கா, எப்போதும் நமக்கு மாற்றம் செய்யும் நமக்கு வந்து. அப்போ நம்ம அதுக்கு மாற்றம் செய்யணும். ஆமாம், நம்ம என்ன செய்வோம், நான் வீட்டில் வந்து வீட்டில் கேட்பான், என்ன சாலம் வைக்கணும்னாக்கா, மீன் சாலம் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நான் பள்ளியாக போகிறேன், அங்கே போய் நின்று சொல்லுவேன், எங்கள் வீட்டில் மீன் சாலாம் போய் வீட்டில் வந்தாங்க ரசமாக இருக்கும். என்னடா மீன் சாப்பிடணும், ஆமாம் அப்படி நினச்சிக்கிறது. எல்லாம் நமக்கு எதாவது படிப்பில் கொடுக்குறான், நம்ம அவங்க சொல்லிட்டு போக அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறது இல்லை, நப்ஸுக்கு அடி தான். ஓ சில சொல்லுவாங்க, சாப்பாடு ஆக்குவாங்க, பழைய கடையை வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி உண்டு சில சமயத்தில் எல்லாம் பொறுத்துக்க வேண்டியது. ஏன் செய்யலை நீ, நான் சொல்ல செய்யலை, காசா இல்லை, அதுதான் இல்லை, அங்கே நப்ஸுக்கு அடி அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான். அதே நோக்கமே அங்கே வந்து. ஆமாம், தேவையில்லாமல் சண்டை கொண்டாடுவோம். இந்த ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து முன்னாடி தலா போட்டிங்கிறாரு. ஏன் தலா போட்ட, துளுவத்துக்கு துணு வாங்கிறா, துணு வாங்கிறா. அதனால் பார்த்தேன், நான் என் பேச கேட்குறது இல்லை, தலா போட்டுட்டேன். ஊருக்கார போல அவர் நம்பிட்டானுங்க, அவர் பரவாயில்ல கரெக்டாக வச்சுருக்காரு, பேச கேட்டு அப்படி செய்யணுங்க. நான் சொன்னேன், உன் தப்புடாது, நீ தொழுகு சொல்வதே இவ்வளோ கிளம்ப, உனக்கு தொழுவாட்டி நீயே நடவடிக்கை எடுக்கிற, அது எல்லாம் பார்த்துக்கலாம்ல, உனக்கே அது வந்து சொல்லிக்குது, உனக்கு உழைக்குது, சொல்ல வேண்டிய கிளம்ப தான் உனக்கு. 100 சார் மனைவி காஃபிராத, ஆமாம் 100 மனைவி காஃபிராத. யாரு கீழே இருந்தாங்க, ஒரு நபி, சாதாரண சாலிஹான் நபி கீழே இருந்தாங்க, அவங்களாம் இருந்தாங்க. ஏன் அவங்க சொல்லாமல் இருந்தாங்களா, சொன்னாங்க, அங்கே கேட்கலை என்பதற்காக வேண்டி அந்த காலத்து மார்க்கத்தில் வந்து சரியத்தில் வந்து கூடும். ஆனால் இப்போ வந்து அது காஃபிரான பெண்ணாக இருந்தாலும் கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் தொழுகை இல்லைன்னு சொன்னாக்க மனைவி வச்சுக்கலாம், வச்சுக்கலாம், தப்பான ஒன்றும் இல்லை. சொல்ல வேண்டிய கிழமை நமக்கு வந்து சொல்கிறதே கிழமை. ஆனால் அதன் மீது அவங்க செய்யாட்டி அவங்கள அடிக்கிறது, ஏன் தொழுகலை, நான் உனக்கு சாம்பல் ஊறி நான் கொடுக்குறேன், நான் தொழுகை வலிக்குது, உனக்கு கஷ்டமாக இருக்குதா, சொல்லப்பட்டேன். சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இங்கே அதான் நடக்குது. எல்லாத்தையும் சண்டை போட்டு இது பண்ணி அது பண்ணி அவங்கள போட்டு அடித்து, ஆமாம் அவங்க என்ன செய்வாங்க, இது சொல்லாமல் இது காலம் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் என்னை அநியாயமாக அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. தவிர வந்து என்னது, அவங்க தொழுகு சொன்னாங்க, அந்த தொழுகுன்னு சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி போயிடாது. அப்போ என்ன வாங்கினாக்க,
தேவையில்லாத அல்லது கைப்பத்தா கூட்டில் கால்பட்டா கூட்டில் மாதிரி அதை வேறு இடத்துல திருப்பி விட்டு நமக்கு அவங்க சண்டை விட்டு விட்டுருவா சைத்தான் வந்து நஃப்ஸுக்கு அடிப்படை தான் போகுது, நஃப்ஸுக்காக வேண்டி ஒரு மாற்றம் உண்டாகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த நஃப்ஸு நமக்கு வந்து போராட்டம் நடந்ததோ அதோட கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலது பக்கம் 300 ரெக்கையும் இடது 300 ரெக்கை கொடுத்து படைச்சாங்கலாம். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கிதாபில் எழுதுகிறாங்க, அவங்களுடைய ஒரு ரெக்கையை விரித்தால் உலகம் பூரா ஆத்து கொண்டுரும், அவ்வளோ பேர் ரெக்கை ஒரு ரெக்கை. அப்போ அவன் என்ன செய்கிறாங்கடா, உடனே யா அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்த நான் ஒரு சுக்ரா செய்கிறேன். நீங்கள் நம்ம செய்கிறோமா, திடீர்னு ஒரு 5000 கிடச்சி கொடுத்துட்டாங்க, உடனே சஜாவில் எழுதுகிறோமா? இல்லை. அதில் ஏதாவது ஒரு பதவி கிடச்சி அல்ஹம்துலில்லாஹ் யார் தான் எனக்கு அந்த பதவி கொடுத்தாரு நான் சுக்ரா செய்கிறோமா? இல்லை. ஆனால் ஜிப்ரீல் செய்தாங்க, உடனே சுக்ரியா நஃபில் தொழில் தூதாங்க. எப்படி தொழிலாங்க தெரியுமா? 20,000 வருஷத்துக்கு ஒரு காயத்து, 40,000 வருஷத்தில் 2 காய் தொழுதாங்க. தொழுதுட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் 40,000 வருஷம் நின்று 2 காய் தொழுதேன், இந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி தொழுதுருக்காங்களா அல்லது இனிமேல் தொழுவாங்களா அப்படின்ட்டு ஜிப்ரீல் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னா, இல்லை ஜிப்ரீலே, இதுக்கு முன்னாடி யாருமே தொழுதில்லை, இனிமேலும் யார் தொழுக மாட்டாங்க, மேலே தொழ மாட்டாங்க. ஆனால் பின்னாடி ஒரு உம்மத்து முஹம்மதியா வருது, அந்த உம்மத்தில் உண்டான ஒருவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னை பயந்து தக்குவாவோடு இறைச்சித்தோடு 2 காய் தொழுவாரையானால் அந்த 2 காய்ச்சி சொல்வது 40,000 சொல்வதை விட மேலே இருக்கேன் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கு. அப்படியா, அந்த மாதிரி உம்மத்து வருவாங்களா, அந்தளவுக்கு வருவாங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன வச்சுக்கிட்டீங்க? நான் அவங்களுக்கு சொர்க்கத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்னா சொர்க்கத்தை சுற்றி பார்த்தாங்க. சரி நல்லா அந்த சொர்க்கத்தை சுற்றி பார்க்கலாமா? பார்த்தோம். அவங்களால பறந்து போகிறாங்க. எவனுங்க ஒரு ரெக்களவு உலக அளவு இருக்கும், எல்லா ரெக்கையும் விரித்து பறந்து பார்க்குறாங்க, அதனுடைய நியமத்துக்களையும் ஆற்றி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு ஆச்சரியப்பட்டு அவங்களால கழிச்சு போய் ஒருத்தர் உட்காந்து செய்கிறாங்க, யாருதான் நான் சொர்க்கத்து போல் சுற்றி பார்த்துட்டேன்னா அண்டாக்க 4 ஒரு கூட சுற்றி பார்க்க இல்லைன்ட்டான். நல்லா அப்படியா, அவ்வளோ பெருசா? அல்லாஹ் அக்பர், அவனுக்கு கொடுத்துருக்கியா? சரி, அல்லாஹ் செஞ்சா அப்புறம் சொர்க்கத்தை சுற்றி ஆசா பாசங்களை வச்சான். ஆசை கஷ்டத்தை வச்சான், கஷ்டத்தை பார்த்தாங்க. யாரெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உள்ளே போகணுமா? அது நடக்காது. கஷ்டம் என்னங்க, உடம்பு சரியில்லாமல் போகிறது, மனைவியோட சண்டை போடுறது, பிள்ளையை விட்டு போயிடுறது, அல்லது செலவு காசுலாம் போயிடுறது, அல்லது பட்டினியாக போடுறது, இவைகள்லாம் இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலையும் இவனை தொழுகலானா எல்லாம் பார்க்குறான். எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு இவன்லாம் சைப்புத்தன்மையோடு நினச்சி பார்க்குறான்னு நல்லா பார்க்குறான். மனுஷன் என்ன செய்வான்டாக்க, இந்த கஷ்டம்லாம் வந்த உடனேயும் எல்லாத்தையும் விட்டுருவான், தொழிலை விட்டுருவான். கஷ்டத்தை பார்க்க தேவையில்லை, வெளியூருக்கு இங்கேருந்து பயணம் போனாமே அன்றைக்கி அது தொழுகு போச்சு. அன்றைக்கி தொழில் வெளியே போனவே தொழுகு போயிடுச்சு அவனுக்கு வந்து. ஏன் அவ்வளோ நம்ம பயணத்தை போயிட்டு தொழில் கட்டாயமாக பேச தேவையில்லை. சில நல்லடியாளர்கள் எங்கள் பள்ளிவாசல்களை பார்த்து வக்து போகிறதுக்கு முன்னாடி போய் தொழுவாங்க, அதே விஷயம். அதிகமான பேர்கள் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள்கிட்ட சுத்தமாகவே தொழுகை இல்லை. போய் பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கு சொன்னாக்கா விருந்தாள் வந்தாக்க தொழுகை கிடையாது. ஏன்னா வீட்டில் எப்படி வேலை பார்க்கணும்ல, விருந்தாள் வந்துருக்காங்கல்ல, அவங்க சமைக்கணும்ல. ஆனால் எந்த காரணத்தை மட்டும் தொழுகை விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, வயிறு பிள்ளைய பெண்களுக்கு மாசமாக இருந்து குடிய முடியாட்டியும் கூட உட்கார்ந்தாது தொழுகொண்டு கிதாப் வந்துருக்குது. செய்கிறாங்களா? இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் என்ன? அதனால் அந்த கஷ்டத்தை பார்த்த உடனேயும் இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துனாண்டாக்க சொல்கிறதுக்கு போக முடியாது இவங்க அப்படி சொல்லும்போது, அப்போ அல்லாஹ் சொன்னானா, அதுக்காக வேண்டியதான் நான் குர்ஆனை வேதத்தை கொடுத்துருக்குறேன், நபி அனுப்பி வைக்கிறேன். நபி சொல்லுவாங்க, கஷ்டப்படுப்பா உனக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்காக வேண்டியதான் எல்லாத்துக்கும் தூதுவர் அனுப்பி வச்சுருக்கு சொல்கிறாங்க. சரி, யார் வந்து தொழுகாமல் இருக்காங்களோ என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு நரம் கிடைக்குமே.
நினைத்து பார்க்க அந்த மரத்தை பார்த்தா கடுமையான வேதனை. ஆமாம். அப்புறம் வந்து வெளியே வந்து காட்டுறாங்க, அவனுடைய சுற்றி பார்த்தாக்கா ஆசாபாசம் நிறைஞ்சிருக்குது, ரொம்ப ஆசை. இந்த ஆசையை பார்த்த உடனே சொல்கிறாங்க, இவ்வளோ ஆசை வச்சுருக்கையே, இந்த ஆசையை பார்த்து செய்வேன் போவான், நகத்தில் வந்துடுவான். ஒரு அரபி கிதாபில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் என்ன செஞ்சானா, அழகான ஒரு பெண்ணை பார்த்தான், ரொம்ப அழகான பெண், நிறைய நகை போட்டுருக்குறான், அப்படி போயிட்டுருக்குறான், சிக்கு போயிட்டுருக்கான். ஆமாம், அழகான நிறையா நகையை போட்டு நல்ல துணி உடுத்தி போயிட்டுருக்குறான். என் பின்னாடி பார்த்தவனுக்கு அவ்வளோ ஆசை வந்துடுச்சு. யாருமே பார்க்கல, யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. நம்மகிட்ட தான் போகிறோம், அழகான பொண்ணாக பார்த்துட்டு நல்ல சிவப்பாக இருக்காளே, அந்த காலை பார்த்தேன், கையை பார்த்தேன், சிவப்பாக இருந்துச்சு. ஆமாம், பார்த்தேன். போய் வேகமாக பிடிச்சி திரும்பி பார்த்தாக்கா பொக்குவா கிளவி, பொக்குவா கிளச்சி இவ்வளையா பிடிச்சோம் அப்படிங்கிறேன். இந்த மாதிரி தான் உலகத்துடைய ஆசா பாசம். ஆசை மேலே ஆசையாக போவான், கடைசி ஒன்றில் போயிடும். நல்ல பிரியாணி, சூப்பரான பிரியாணி சாப்பிடுவான், அன்றைக்கி வயிற்றால் பிடிக்கி விட்டுரும் அவனுக்கு. எனக்கு கொடுத்து சாப்பிட தான் நல்லாயிருக்கும், அது எப்படி கொடுத்து வேணா போயிடலாம், போக முடியாது. சாப்பிட்றா போச்சு, வயிற்றால் போகுது, கந்திஷ்டப்படுது, ஆளை போட்டு ஆகுது, எல்லாம் மாட்டுது. பக்கத்தில் உள்ளவன் பசியாக இருக்கு நல்லா தெரியுது, குடிச்சு சாப்பிட வேண்டியதுன்னா இல்லை, குடிச்சு சாப்பிட்டா உனக்கு பசி உள்ள நல்லாயிருக்கும், ஒரு ஆத்தாக இருக்கும். குடுக்கறது இல்லையே, என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நஃப்ஸுக்கு அடிமையாக இன்றைக்கி வந்து இன்னும் நஃப்ஸல் அம்மாரத்தும்பி தீயத்தையும் தூண்டும். அந்த தீயத்தை தூண்ட தடுக்க தான் என்ன செய்யணும், ஒவ்வொன்றும் யோசிக்கணும். இதை செய்யலாம் செய்யக்கூடாதான், செஞ்சால் எப்படி, செய்யாட்டி எப்படி. அதனால உங்களுக்கு செய்கை கொடுத்துருக்காங்க, உலமாக்கள் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க, செய்ப்பான், இப்படி செய்ப்பான். ஆனால் கஷ்டமாகத்தான் இருக்கும், கஷ்டத்தை தாங்கிக்க. சத்தியாரு வேலையே இல்லை, என்ன செய்வேன், இப்படியே இருந்தேன், என்ன பொழப்பு என்ன ஆகிறது அப்படிங்கிறது பள்ளியாசுக்கு வர்றதில்லை நிறைய பேர். கேட்டேன் என் பள்ளியாசு போல, ஆமாம் பள்ளியாசு என்ன செய்கிறது, எனக்கு வேலையே இல்லை, நான் நல்லா கேட்டேங்க கொடுக்க மாட்டேங்கிறான். நீ பொறுமையாக இருந்திருக்கணுமில்ல, சைப்புத்தன்மையோடு இருக்கணுமில்ல, இருந்தியா இல்லை, நிராசை ஆகிட்டேன். அல்லான்னு சொன்னேன், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்துருந்தான். ரொம்ப அழகானவங்க, அறிவில் சிறந்தவங்க. ஆனாங்க அதிகமாக பிரயோஜனம் அவள் பிடிச்சிட்டாங்களோ வந்து எவ்வளோ நாள் பிடிச்சா தெரியுமா, ஒரு ரிவாயத்துக்கு வரலாம் 80 வருஷங்கிறாங்க, ஒரு ரிவாயத்தில் 32 வருஷங்கிறாங்க, ஒரு வருஷம் 12 வருஷங்கிறாங்க, எப்படியோ அங்கே ரொம்ப நாளாக பிரிக்கப்பட்டுருச்சு. அழுது 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 கண்ணெல்லாம் பழுதாகி கண்ணெல்லாம் கூட போயிடுச்சு அவங்களுக்கு நேரத்துக்கு. ஆனாலும் அவங்களுக்கு கேட்டால் சொன்னாக்க என் மகன் வருவான்னு சொல்லுவான். நம்ம வருமானே சொன்ன காலத்தவர் வந்து, ஆனால் பக்கத்தில் இல்லை என்பதற்காக வேண்டி அழுதாங்க, அவ்வளோதான். பக்கத்தில் இல்லை என்பதற்காக அழுதாங்க தவிர வந்து, ஆனால் சொன்னாங்க லா தக்கலத்து மிர் ரஹ்மத்தில்லா லா தையசு மிர் ரோஹ் இல்லா, அல்லாவுடைய ரஹ்மத்தில் நிராசை ஆகவே மாட்டாங்க. ஆகலை. ஆமாம், கடைசி காலத்தில் ரொம்ப வயது முடிஞ்ச காலத்தில் கண்ணெல்லாம் பொழுதாகி போயிடுச்சு. அப்போத்தான் சொன்னாங்க, இந்த சகோதரர்கள்லாம் கஷ்டத்தில் பஞ்சத்தில் அடிபட்டு எங்கே போகிறாங்க, மிஸ்ர் தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ யார் அங்கே இருக்கா, மிஸ்ர் தேசத்தில் அரசரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாது, ஏன் அனுப்பவழிக்கு விற்று போட்டாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து விற்று போட்டாங்க. அவரை வித்தனது எங்கேயா அடிமையாக கிடப்பான் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க வந்து அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவங்கிறது யார் புரியல. அல்லாஹ் நினச்சானாக்க அடிமையாக இருக்கக்கூடிய சென்றவரை பணக்காராக ஆக்க முடியும், ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவர் வந்து பணக்காரன் ஆக்க முடியும். அவங்க கையில் உள்ளது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சில நேரமாக வந்து நான் பணக்காரன், என்னை யாருன்னு செய்யறது போவேன், நாளைக்கு அவனை பிச்சைக்கனாக்கி அறிவான். மலேசியா சில உள்ளவத்தில் இருந்து நல்ல பெரிய கோடீஸ்வரன். நம்ம கண் கூட பணம் அதாவது அந்த ஊருக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு மாதம் ஆனிச்சு, கிட்டத்தட்ட 300-400 பிள்ளைய ஓதிக்கிட்டு இருந்தாங்க. என் நண்பர்களே ஒருத்தர் நாசிராந்தன் மாதம் வந்தார். பெரிய தங்கக்கடை அவர் இருந்துச்சு. விடுதலை புள்ளியை உள்ளே பூந்து எல்லா நகையும் தூக்கிட்டு அவர் வீட்டில் உள்ள எல்லாம் தூக்கிட்டு அவரை அடித்து விரட்டிட்டாங்க. விரட்டினதுக்கு பின்னாடி யாரும் கேட்க முடியாது. அவங்கள்ட்ட போய் என்னாச்சு, நேற்று வரைக்கும் கோடீஸ்வரராக இருந்தவர் இன்றைக்கி திருவூர் நடந்து போகிறாரு, மாசா இழுத்து முடியாச்சு. அந்த மாதம் பார்த்து அவரை அடிவானதுக்கு பின்னாடி அந்த மாதம் போனாங்க. போனால் பிரிச்சு வந்து பார்க்குறதுக்கு சாணமாக இருந்துச்சு.
அங்கேருந்து அஜித் நாஜிரா இருந்தவர் பதிலக்காரர் அவரும் அவருக்கு போயிட்டார் வந்துட்டார். ஏன் சொல்ல வரேன்னாக்க நேற்று வரைக்கும் கோடீஸ்வராக இருந்தவர் இன்றைக்கி இல்லை, ஆண்டியா போயிட்டார், ஒழுங்காக போயிட்டார். நம்ம கையில் எதுவும் கிடையாது, நம்ம கையில் எதுவும் கிடையாது. நாம் நினைக்கக்கூடாது எனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கான் பெரிய. ஆனால் எல்லா நேரத்தையும் சுக்ராட்சியம் அஜித் அப்துல் ரஹ்மான் அஃபர் இல்லா தலானு அவங்களுடைய வீட்டில் தினந்தோறும் 300 பேர் நானும் சாப்பிடுவாங்க. அங்கிட்ட போய் எல்லாட்ட போய் அழுது தோசை அதுதான் எனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு கொடுத்த, எல்லோரும் சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என் நேபத்தை என்னது பிடிக்காதனாலா உனக்கே எல்லாம் போக முடியாதுலான்ட்டு டெய்லி அழுது அல்லாட்ட சுக்ரா செய்வாங்க. அவங்க நம்ம என்றைக்கு சுக்ரா செய்கிறோம் அல்லாவுக்கு கொடுத்த நேபத்துக்கு செய்யதில்லையே. ஒரு சாபி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லான்னு நினைக்கிறேன் மனுஷாங்க, அவரை பிடிக்காத ஒருத்தன் என்ன செஞ்சானாக்கா அவர் மேலே பொருளை உள்வாக்க செஞ்சானாக்கா ஊரை பூரா போய் சொல்லிட்டா அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்து இன்றைக்கி மதியானம் விருதுக்கு உள்ள எழுதி கூப்பிட்டுருக்காரு, வாங்க சொல்லிட்டான். யாரா அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்து யார் அவரை பிடிக்காதவன். எல்லா மக்கள் பூரா திரண்டு வந்துட்டு இருக்காங்க, ஊரில் ஊருக்கு பூரா சேர்த்துட்டாங்க, கிட்டத்தட்ட நிறைய பேரும் சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்கே வந்தீங்க, நீங்கள் தான் சொல்லிவிட்டீங்க, அப்புறம் எங்கே வந்து கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ நடந்துருக்குது அப்படின்ட்டு. சில பேர் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க, இல்லை நீங்கள் தான் எல்லாத்தையும் விருந்து கூட்டியாம்ல. ஆமாம் நான் தான் கூப்பிட்டு வாங்க உட்கார வச்சுருந்தாங்க. தன்னுடைய ஹசானாவுடைய பொறுப்பாளர் கொடுத்துருந்தாங்க, எப்பா சாப்பாடு ஆக்குப்பா, கடத்தில் போய் பழங்கள்லாம் வாங்கிட்டு வாப்பா, சாப்பிடணும் பயான் செய்கிறேன். இந்த பயானுடைய ஈர்ப்புலேயே அவங்க என்ன செய்வாங்க, உட்காந்துருவாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிடுறதுக்குள்ள அப்படின்னாங்க. அதே மாதிரியே சாப்பாடு எல்லாம் ஆக்கிறதுக்கு முன்னாடியே பழங்களாக கொடுத்து அவங்களுக்கு மார்க்கத்தை பற்றி ரசூல்லா சொன்னான்னு சொல்லியே டயத்தை பாஸ் பண்ணி சாப்பாடு அரிச்சு சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவனுடைய பொருளாளர் கேட்குறாங்க, சரி இன்றைக்கி கொடுத்த மாதிரியே எப்போதும் கொடுக்க முடியுமா, அந்த வசதி இருக்குதுங்கம்மா, டெய்லி கொடுங்க. ஒன்று யாரும் செய்கிறாங்க, டெய்லி நம்ம வீட்டு விருந்துக்கு வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, எவன் பொருளை கலப்புனானோ எவனை கேவலப்படுத்துலாம் செஞ்சானோ அவன் கேவல விட்டு போயிட்டான். ஆமாம், இது யார் ஏற்பாடு, அல்லாத ஏற்பாடு. அதனால் நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஆமாம், நஃப்ஸுக்கு அடிமையாகக்கூடாது, ஷைத்தானுக்கு அடிமையாகக்கூடாது. ஷைத்தான்லாம் செய்வான். ஆதமலை சேர் போட்டு பார்த்தவங்களாச்சு யார், ஷைத்தான் போட்டு பார்த்தான்ல இல்லையா. என்ன சொன்னான், எல்லாம் தெளிவாக சொல்லி போட்டான், இந்த மரத்துக்கிட்ட பக்கத்தில் போகாத அப்படின்ட்டு. யார் பார்த்து சொன்னான், ஆதமலை சேர் பார்த்தா அம்மாலாம் சொன்னான். ஆனால் பெண்கள் எப்போதுமே இலகிய மனசு, சீக்கிரம் செய்வாங்க, யாரும் கேட்டுக்குவாங்க. பாருங்கள் இப்பயும் பாருங்கள், இந்த ஜோசியம் பார்க்குற போல பொம்பளையும் பார்ப்பாங்க, அதிகமாக பார்ப்பாங்க. ஜோசியம் நம்பிக்கை வந்துடும். எங்கள் ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருந்தேன், இப்போ தான் சமீபத்தில் எல்லாம் ஏற்பாடு பொண்ணு வந்து மாவள் பொண்ணு பார்த்தாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு நிலைக்கு வந்தோன்னா சந்தோஷப்பட்டு சரி நம்ம ஏற்பாடு கொடுத்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கும் போதே ஒரு பொம்பளை போய் பொண்ணுகிட்ட போய் அது வேணாம்னு சொல்லு, ஆமாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவன் கேட்டாக்க நான் போய் ஜோசியம் பார்த்தேன், ஜோசியம் உனக்காக இருந்தால் பொறுத்து இல்லையா அப்படின்னு சொல்லி பிடிச்சேன். அவங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு மாப்பிள்ளை வேண்டாங்குது. ஏம்மா உனக்கு இத்திமான பிள்ளையாக இருக்கிற, உனக்கு யாருமே இல்லை, உனக்கு எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணி செய்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நீ பிள்ளை மாப்பிள்ளையை பார்த்த, மாப்பிள்ளை உன்னையும் பார்த்தாரு, உனக்கு பிடிச்சிக்கிச்சு அவருக்கும் பிடிச்சிக்கிச்சு, எல்லாம் ஏற்பாடு செய்யும் பொழுது இப்போ வேணாங்கிறிய கேட்டாக்கா அது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. கடைசியில் இது காரணம் என்னன்னாக்கா பெண்கள் போய் என்ன ஜோசியம் பார்க்குறது தான். ஆமாம், அது பொருத்தமாக்குறது மார்க்கத்தில் இருக்குது, இல்லை சொல்லலை, ஜோசியமாக்குறது இல்லை, பொருத்தம் பண்ணி பார்க்கணும். இவர் என்ன வியாபாரி, அவர் என்ன வியாபாரி, ஜவுளி வியாபாரி பொறுத்து வைக்கணும். ஜவுளி வியாபாரி போய் கருவாட்டி வியாபாரி பொறுத்து வைக்கலாமா, ஒன்று தரலாமா, அவ்வளோதான் போச்சு, அது நாசமாக போயிடும். அத்தர் வியாபாரி வீட்டில் போய் என்னது கருவாடி வியாபாரம் செய்யக்கூடாது பொண்ணு பார்க்கலாமா, பார்க்கக்கூடாது. இது பொருத்தம் இல்லை. கிதாபில் அப்படி எழுதுகிறாங்க, பொருத்தம் பார்க்கறது மார்க்கத்து அனுமதி இருக்குது, ஆனால் எந்த சூழ்நிலையில் அவங்களுக்கானோ தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அல்ல சொன்னேன், வல் மூமின் மூமினாதி வல் முஸ்லிமாதி சொன்னான் இல்லையா. ஆமாம், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண் கொடுப்பான், கெட்டவளுக்கு கெட்ட ஆண்மை கொடுப்பான். ஒருத்தன் என்ன செஞ்சானாக்கா, அழகான பொண்ணு செக்கச்செவேன்னு இருக்கிறான்,
நிக்கா முடிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆமாம், எல்லோரும் பேசுனாங்க, இவன் வந்து நல்லவனை தெரியுறானே, ஆமாம் அவளை போய் நிற்க முடிச்சுக்கிறானே, அவளே வந்து விபச்சாரியாச்சே அப்படின்னு நினச்சாக்க, கடைசியில் பார்த்தா இவனும் ஜாடி தான். நல்ல மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கான். ஆனால் செய்து இவனும் அதான் செஞ்சான். கடைசியில் ஒன்று வச்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு இவன் ஜானி நோட்டு அப்படின்னாக்க, அந்த ஊரில் அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த இதெல்லாம் இந்த சில பொம்பளை படுத்துருப்பாங்க. என்ன அரை ஒரு ஆடையோட அழுக்கு பஞ்சு கசமாக பார்க்குறதுக்கு பார்க்க பங்கையாப்பாங்க. அறுவடை ஆடை பாருங்க, அது யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து அமல்காரியாக இருந்தான். இந்த பெண்ணை கெடுத்தவன் யார்? அந்த காலத்தில் சிடி போட்டு பார்த்தாங்க, ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு வரைக்கும் என்னது வயசு வந்தாங்க, யாரும் புரியலை. கடைசியில் இப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது ஒருத்தன் என்னது எழுத்தாளர் ஒருத்தன் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, இங்கே தொட்டு தொட்டு எழுதுவாங்களா இல்லையா? அப்போ தான் பழக்கம் அந்த காலத்தில். ஆமாம், அந்த மாதிரி இவன் என்ன செஞ்சான், இங்கே தீர்ந்து போச்சு. இப்போ என்ன செய்யணும், இவன் இங்கே ஊற்றணும்ல, என்ன செஞ்சான், சாக்கடை தண்ணி அப்படி எடுத்து ஊற்றி சேர்த்தான். சாக்கடை தண்ணி எடுத்து ஊற்றும் போது அவனை அசிங்கமாக தெரியல, அவனுக்கு சந்தோஷமாக எடுத்து ஊற்றுறான். அப்போத்தான் அவன் சீடி போய் முடிச்சுறாங்கப்பல, அசிங்கமான ஒரு நஜீஸான ஒரு தண்ணியை வந்து சந்தோஷமாக ஏற்படுத்தி ஊற்றக்கூடியவன் அந்த பெண்ணை கெடுத்தவங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிச்சுறான். முடிவு செஞ்சு அவனை இழுத்து கொண்டு போய் தர்பால் நிப்பாட்டினாங்க. தர்பால் பாட்டி போட்டு அடி அடிச்சு சொல்கிறான். அதை பழக்கிறது யாரா கடைசி ஒத்துக்கிட்டான். ஏன் சொல்ல வரலன்னு சொன்னாக்க, கெட்டவனுக்கு கெட்டவனுக்கு தான் எல்லாம் நினைப்பான், நல்லவங்களுக்கு நல்லவங்கள தான் இருப்பான். நல்லவங்க யாரும் பண்ணாங்க அந்த பார்க்க திருப்பி பார்க்க மாட்டாங்க. எத்தனை பெண்கள் பார்த்துருக்கோம், கடத்தில் பார்த்துருக்கோம். யாராவது திருப்பி பார்க்குறாங்களா? கண்ணு கூட அது போகிறது இல்லை. அவன் அதனுடைய அடையப்படுத்திருக்காங்க போகிறா. ஏன் பார்க்க, சரி ஒரு அழகான பெண்ணு, ஒரு நல்ல அழகான பெண்ணு சேலையை தூக்கி விட்டா பார்க்க பண்ணவன் அங்கே பார்ப்பான். ஆமாம், அது நப்ஸு கேட்குறத பார்க்க சொல்லுது. அதையும் பார்க்கக்கூடாது. நப்ஸ் வேணாம் சொல்லணும். நப்ஸ் சொன்னேன், எந்த முஸ்லீமும் பார்க்கக்கூடாது, நப்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம வந்து. ஆமாம், அதெல்லாம் சொன்னாங்க. சொன்னதாங்க புரிதா ஹாலிஃபின் நப்ஸ் ஷைத்தான் ஃபாசிமா, ஷைத்தானுக்கும் நப்ஸுக்கும் மாறு செய், அவங்க கூட நீ சேர்ந்த உன்னை வழிகட்டு ஆக்கிடுவாங்க, அவங்களுக்கு மாறு செய்யுங்கிறாங்க. ஹாலிஃபின் வாசிகளும் வாசிக்குமா, அவங்கள்ட்ட வழிபடுறது உன்னை பாவத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க. அதனால் நப்ஸுக்கு வந்து மாற்றம் செய்யக்கூடிய பழக்கம் மட்டும் வரணும். நப்ஸுக்கு என்னங்க, நப்ஸில் புதுசு எங்கேருந்து வரல, நம்மள கூடிய ஆசை சகமானித்து தான் நப்ஸுக்கு ஆசை. ஆண் பறக்கிறது, ஆண் பறக்கிறது பேர் நப்ஸு. அதுதான் சகமானியத்துக்கு அடையக்கூடாது. நம்ம அடிக்கடி துவாசி எல்லாம் சகமானியத்துக்கு காப்பாற்றுறான் இல்லை, நப்சானியத்துக்கு காப்பாற்றுறான் இல்லை அப்படின்னு நம்ம துவா செய்கிற காரணம் என்னக்க, குறைஞ்சது நம்ம கொஞ்சமாக அமல் செஞ்சாலும் கூட பாவத்தை விட்டும் தப்பிக்கிறதே முன்னெடுத்து காரணமாகிடும். குறைவான அமல் செஞ்சாலும் நிறைவான கூலி அல்லாஹ் எப்போ கொடுப்பான்னாக்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்பிச்சுக்கிறோம். சின்ன குறையான் தப்பாக இருந்தது மாற்றமாக இருந்தது மாற்றம் நப்சுகள் கொடுக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒருத்தன் காசே இல்லை, அவன்கிட்ட ஒரே ஒரு வடை வாங்குறதுக்கு காசு இருந்துச்சு, வடை வாங்குறான். அங்கிட்டு ஒரு நண்பன் வந்துட்டான், அவன் பசி ஒருத்தருக்கான். இப்போ என்ன செய்யாமே சொல்லுங்கள், இவர் என்ன செய்வார், பசிக்குது கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நானே 2 நாள் பட்டினியாக கிடக்கிறேன், அந்தாலும் கொடுக்குறதா அப்படின்ட்டு அப்படி விட்டு வாய் போட்டுக்கிறார். வாய் போட்டுக்கிறா இல்லையா? எல்லாத்துக்கும் நடந்தது அது, ஆனால் போடக்கூடாதுங்கிறாங்க. இத்தக்குன்னார வலபிஷிக்கு தபரத்தின், ஒரு பேரிச்சம்பளை கீத்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நகது பாதுகாத்துக்க சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. யா ஆயிஷா, இத்தக்குன்னார வலபிஷிக்கு தபரத்தின், பேரிச்ச மரத்து பழத்துடைய ஒரு கீத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பசியாக இருக்குது, நேரம் நீ பசியாக அவன் பசியாக இருக்கிறான், அவன் நண்பன் தான், தொழிலாளி தான், என்ன செய்ய அப்பா இப்படிதான் இருக்குப்பா, வேறு எதுவும் இல்லைப்பா, இந்த பால்பா சாப்பிடுவோம் அன்றைக்கி கொடுத்து பாருங்கள். அன்றைக்கி எல்லாம் வந்து செய்வான், உன்னுடைய தேவைகள் எல்லாம் பிடிச்சிக்குவான்.
இதான் நஃப்ஸை பாதுகாக்கிறது. நம்மள்ட்ட இல்லையா அது? குடும்பம் சொல்லாதே. பார்ப்பேன் சில மாணவர் பார்ப்பாங்க, ஒரு வடை வாங்கிட்டு வந்துருப்பான் பார்ப்பான், நிறைய பேர் என்ன செய்ய தெரியுவாங்க, துப்படி ஊற்றி சாப்பிடுவான், துப்படிக்கிட்டு உள்ளே சாப்பிடுவான். நான் சும்மா வட பண்ணி போய் அப்படி டே துப்படி தூக்கலாம் வடை வடையிடா அனுப்பேன் வெறா போடுவா வடையை பிடிக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துறது. ஏன் சொல்கிறவர்னாக்க நஃப்ஸு அது. அதனால் அவன் வந்து குறையாக சொல்லலை, அவன் தர்பீத் செய்கிறத நோக்கம் நமக்கு வந்து. அதனால் சொன்னாக்க விடா கூட. ஆமாம், உனக்கு நீயே கஷ்டப்படுற, அவனும் கஷ்டப்படுறான், அவனும் பசியாக தான் 12 மணி பசியாக பண்ணிட்டு நைட்டு இன்னும் ஒரு மணிக்கு 1:30 மணிக்கு சாப்பாடு, அவனையும் பசியோட காலை கம்மியாக சாப்பிட்டுப்பான். என்னது நீ ஒரு வடவாய் சொல்ல வர கொஞ்சம் கூட அவனுக்கு என்ன கொஞ்சம் போகிறேன். ஆனால் வர்றது இல்லையே, நஃப்ஸ் வர்றது இல்லையே, நமக்கு இடம் கொடுக்குறது இல்லையே. அதனால் நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யணும். அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய நஃப்ஸுக்கு, அதாவது வழிபடாமல் அல்லாஹுக்கு வழிபடக்குள்ள ஆக்கி போகிறாங்க. அல்லாஹ் ஒரு பக்கம் இப்படி செய்யுங்கிறா, நஃப்ஸு செய்ய வேணான்னு சொல்லுது. யார் பற்றி கேட்குறது? இதே இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி நடக்குது. ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரனு கொடுத்து சாப்பிடுங்கிற அல்லாஹ் சொல்கிறான். கொடுத்தா எனக்கு குறைஞ்சி போயிடும், நான் எப்படி சாப்பிட்றது? நானே இன்றைக்கித்தே மனை மக்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஆசையோடு பிரியாணிலாம் வாங்கி வச்சு, கறி நிறைய வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல இந்த அஜித் வந்துட்டாரா, என் உஸ்தாத் என்னன்றது என்ன கூட்டே அஜித் வந்துருக்காண்டா, நீ கொடுப்படா. ஏன் நம்ம கொடுப்பேன்னா, இல்லை இன்றைக்கித்தே நான் மனை மக்களோடு சேர்ந்து உள்ள உட்காந்து சாப்பிட ஆசைப்பட்டுருந்தேன், இந்த அஜித் வந்துட்டார், குரு சேர்ந்து சாப்பிட்றதா நம்ம சொல்லுது. எல்லாரும் உள்ளது. ஆனாலும் என்ன செய்யுது, மனுஷன் இந்த பாரு அஜித் வந்துருக்காண்டா சாப்பிட செய்து, நீ அங்கே சாப்பிடு அப்படி சொன்னால் அது பெரிய பெரிய விஷயம் இல்லை. அந்த காலத்தில் கோஷா இல்லை, என்ன ஒன்றாங்க சாப்பிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ கோஷாவோட காலம் இல்லை, சரதாத காலத்துக்கு கோஷம் வந்துருச்சு. ஆமாம், அண்ணி ஆளுக்கு முன்னாடி அப்போ ஒரு அண்ணி இப்போ உட்காரக்கூடாது. ஏன் முந்தி மாதிரி மாவுள் இப்போ இல்லை. என்ன ஒன்றா உட்காந்துக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வர்றதே காலையில் இல்லை, அந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் லேசாக பார்த்தா கூட போதும் கெட்ட வந்துடுது. அதனால் இதெல்லாம் பாதுகாக்கனாக்கா அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், நஃப்ஸு ஒன்று சொல்லுது. இப்போ யாருக்கு பேசுகிறேன், அல்லாஹ் பேசுன்னு கேட்கணும். அந்த பக்குவம் நமக்கு வந்துட்டாக்க இன்ஷா அல்லாஹ் முன்னேறுவோம். அப்படி செய்யலாங்களா? அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாக. ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ், ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ்.